இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மார்கழி மாதத்தினை வழிபாட்டிற்குரிய மாதமாக ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சர்வ நிச்சயமாக சந்தேகமின்றி இது வழிபாட்டிற்குரிய மாதம்தான். அதனால்தான் இந்த மார்கழி மாதத்திலே நாம் நம்முடைய சொந்த அலுவல்கள், அதாவது நம்ம சொந்த விசேஷம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கல்யாணங்கள்ல மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் வெறுமனே எல்லோருமே அந்த இறை வழிபாட்டிலேயே கவனத்தினை செலுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இப்படி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எதனால் சார் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதத்தினை தனுர் மாதம் என்றே அழைப்பார்கள். தனுர் மாதம் என்று சொன்னால் தனுசு ராசிக்குள்ளாக சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கால அளவு, இந்த ஒரு மாத கால அளவுதான் மார்கழி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் தனுர் மாதம் என்று சொல்வார்கள். அதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலை பொழுதிலே ஆலயங்கள்லாம் பூஜை நடக்கும். தனுர் மாத பூஜை அப்படின்னே சொல்லியிருப்பா. விடியற் காத்தால் அந்த 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே அந்த தனுர் மாத பூஜை என்பது நடந்து முடிந்துவிடும். இப்படி ஒரு வழிபாட்டிற்குரிய மாதமாகவே சொல்லி இருக்கிறார்களேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆன்ம காரகனாகிய சூரியனானவர் அந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு குருவினுடைய ராசியாக பார்க்கப்படுகிறது. அந்த குருவினுடைய ராசி மண்டலத்திலே, அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவருடைய அவருடைய வீட்டிலே சென்று வசிக்கக்கூடிய ஒரு மாத காலமாக இது இருப்பதால் தான் இத்தனை ஆன்மீக முக்கியத்துவம் என்பதனை பெறுகிறது. பகவத்கீதையிலே பார்த்தோம்னா பகவான் எப்படி சொல்லியிருப்பார்னு பார்த்தோம்னா, மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எதனால் அப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதத்தினை பீடு உடைய மாதம்னு சொல்றார். பீடு உடைய மாதம்னு சொன்னா, பீடுன்னு சொன்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமை மிகுந்த மாதமாக இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா, அந்த குருவினுடைய மூலமாக வீடு பேறு எனக்கூடிய அந்த மோட்சத்தினை தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த வளர்பிறை ஏகாதசி நாள் அன்றுதான் வைகுண்ட ஏகாதசி என்கின்ற அந்த மாபெரும் விழாவானது கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் பார்த்தோம்னா பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் அப்படிங்கிறதே திறக்கிறாளே, சொர்க்கவாசல் திறந்து அந்த பரமபத வாசலின் வழியாக பெருமாளானவர் வருகிறார், நமக்கு காட்சி அளிக்கிறார். எங்கே? அந்த சொர்க்கவாசலிலேயே, அந்த சொர்க்கத்திலேயே நாம் அந்த பரமனை தரிசிக்கின்ற விதமாகத்தான் சொர்க்கவாசலை திறக்கிறார்கள். இப்படி அந்த மோட்ச பிராப்தியினை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதமானது அமைந்துள்ளது. பஞ்சாங்க ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தினை உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 2 பாகமாக பிரிக்கிறார்கள். அதாவது மனிதர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் பொழுதுதான் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு நாள் பொழுதிலே பகல் பொழுது என்பது, அதாவது நம்ம தோராயமாக காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த உத்தராயண காலம் என்பது. உத்தராயணங்கிறது எதிலிருந்து? தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாத இறுதி வரை உத்தராயண காலம் வச்சிருக்கோம் இல்லையா. அதனை தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து மார்கழி மாதத்தினுடைய இறுதி வரை பார்த்தோம்னா இதனை தட்சிணாயன காலம் என்று சொல்கிறார்கள். தட்சிணாயன காலம் என்று சொன்னால் தேவர்களுக்கான இரவு பொழுது என்று நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இந்த 6 மாத காலத்தினை, அதாவது நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமே, நமக்கு ஒரு 12 hours பீரியட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு மாதமுமே 2 மணி நேரங்களாக பிரித்து கொண்டே வருகிறது. ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா சாயங்காலம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்குமான ஒரு டைம் தேவர்களுக்கு வச்சுக்கலாம். அப்படியே நம்ம டைம் ஆட் பண்ணிட்டே வரும்பொழுது இந்த தேவர்களுக்கான அதிகாலை பொழுது, அதாவது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வருகிறது அல்லவா, அந்த பொழுதுதான் இந்த மார்கழி மாத காலம்னு சொல்றார். அதனால்தான் நாமளும் அந்த காலத்திலே, அதாவது அந்த விடியற் காலையிலே 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்து விட வேண்டும். இந்த மார்கழி மாதத்திலே அந்த தனுர் மாத பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்த காலமாகவே அமைந்திருக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில்தான் பிரம்மாவானவர் தன்னுடைய படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் சொல்றார். ஆக இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. தேவர்கள் அனைவரும் நம்முடைய இல்லங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு மாதமாக, இப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த புரட்டாசி மாதத்திலே மகாலய பட்சம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அது அந்த பித்ரு தேவதைகள், பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு காலமாக பார்த்தோம். ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது முழுக்க முழுக்க தேவர்கள் நம்முடைய
நம்முடைய வீடுகளை நோக்கி வரக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. அவர்களை வரவேற்கின்ற விதமாகத்தான் நம்முடைய வீட்டு வாயிலே நாம் வண்ண வண்ண கோலங்களை இட்டு வைக்கிறோம். அந்த வண்ண வண்ண கோலங்களை போட்டு நம் வீடு நோக்கி வரக்கூடிய அந்த தேவர்களை வரவேற்கிறோம். ஆக முழுக்க முழுக்க இது தேவர்களினுடைய ஒரு வழிபாட்டிற்குரிய மாதமாகவே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.